மக்கள் இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா 25ஆம் தேதி பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணா ஒரு விஷயத்துக்கு குரல் கொடுத்து இது தப்புப்பா, இது ரொம்ப ரொம்ப தவறு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. விஜய் அண்ணா இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவருமே சொன்னாங்க. ஆனால் விஜய் அண்ணா ஒரு வார்த்தையை இன்க்ளூட் பண்ணி சொல்லியிருப்பார், பாசிச அணுகுமுறைங்க இது அப்படின்னு சொல்லி விகடனுக்கு ஆதரவாக உறுதுணையாக தாவேக்கா முழுமையாக அந்த இடத்துல நின்றுச்சு. விகடனும் பார்த்தீங்கன்னா தங்களுக்கு நடந்த அநீதியை பெரிய லெவலில் யாரும் கண்டுக்காமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி அதை எவ்வளோ தூரம் பேச முடியுமோ அவ்வளோ தூரம் அதை பேசு பொருளாக உருவாக்குனாங்க. விகடன் அப்படிங்கிற இணையதளம் பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் அவங்களுக்கு சாதகமான உத்தரவு வந்திருக்கு. அவங்களுக்கு நடந்த அநீதியை கேட்டு கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டு வந்து விகடனுக்கு ஆதரவாக நின்றுருக்கு. விகடன் கார்ட்டூன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீதிமன்றத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அரசியல் களத்தில் நம்ம ஒரு நிலைப்பாடு எடுக்கிறோம். தாவேக்கா இதற்கு நடந்தது அநீதி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எடுக்கிறோம். அந்த நிலைப்பாடு நீதிமன்றத்தில் எவ்வளவு தூரம் யதார்த்தமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் சேர்த்து இந்த வீடியோவில் நான் பதிவு செய்ய போகிறேன். ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, விகடன் அப்படிங்கிற விஷயத்துக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, விகடன் பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்டூன் ஒன்று வெளியிடுறாங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கையில் பார்த்தீங்கன்னா விலங்கு கொண்ட ஒரு கார்ட்டூன் பார்த்தீங்கன்னா கைவிலங்கு போட்ட ஒரு கார்ட்டூன் பார்த்தீங்கன்னா வெளியிடுறாங்க. இந்த கார்ட்டூனை அவங்க எதற்காண்டி கிரியேட் பண்ணாங்கன்னா, இந்த அமெரிக்காலேருந்து இந்தியா வந்த சட்டவிரோதமாக குடியேறினவங்க கையில் பார்த்தீங்கன்னா விலங்கு போடப்பட்டதை இந்தியாவால் எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிறத விமர்சிக்கும் வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு கேலி சித்திரம் கார்ட்டூன் வந்து வெளியிட்டாங்க. இந்த கார்ட்டூன் பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி வெளியிடுறாங்க. விகடன் இணையதளம் அப்படிங்கிறது 15ஆம் தேதி முடக்கப்படுது. விகடன் இதை வந்து அஃபிஷியலாக எப்போ வெளியே சொல்கிறாங்கன்னா 25ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வெளியே சொல்கிறாங்க. 25ஆம் தேதி தான் நம்மளும் சைடில் ஒரு வீடியோ தெரியுது பார்த்தீங்களா, இந்த வீடியோ நம்ம சைடில் போட்டிருப்போம். இது மட்டும் இல்லாமல் விஜய் அண்ணாவும் 25ஆம் தேதி இந்த செய்தி வெளியான பிறகு தன்னுடைய கடுமையான வலிமையான கண்டனங்களை பதிவு செஞ்சுருப்பாங்க. விகடன் பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணா மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் அத்தனை பேருமே விகடனுக்கு துணையாக நின்னாங்க, பிஜேபியை தவிர்த்து. விகடனுக்கு நடந்த அநீதியை பார்த்தீங்கன்னா மொழி தெரியாத இனம் தெரியாத அத்தனை பேருமே கண்டிச்சாங்க. ஏன்னா விகடனுக்கு நடந்தது அநீதி அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. விகடன் இதை அப்போது அப்படியே விட்டரல, நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க. உயர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நடந்துச்சு. விகடன் தங்களுடைய தரப்பு நியாயத்தை முன்வைக்கிறாங்க. அரசியலமைப்பு சட்டம் 19 பிரிவு 2 எதை வலியுறுத்துதுன்னா கருத்து சுதந்திரத்தை வலியுறுத்துது, பத்திரிகை சுதந்திரத்தை வலியுறுத்துது. நாங்கள் எங்களுடைய கருத்தை எங்களுடைய பதிவை நாங்கள் பார்த்தீங்கன்னா கேலி சித்திரமாக வெளியிட்டோம். இது இதற்காண்டி எங்களுடைய இணையதளத்தை பார்த்தீங்கன்னா எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் முடக்கப்பட்டது அப்படிங்கிறது ரொம்ப தவறான அணுகுமுறை. இது முழுக்க கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது அப்படிங்கிற வலிமையான வாதத்தை நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா விகடன் முன் வச்சாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா மத்திய அரசு தரப்பில் நீதிமன்றத்தில் வாதம் முன்வைக்கப்படுது. இல்லைங்க, இவங்க சொல்கிறபடி வந்து இது கருத்து சுதந்திரம்லாம் கிடையாது, இது முழுக்க இந்திய இறையாண்மைக்கு எதிரானது. அதனால தான் எங்களுடைய தகவல் தொழில்நுட்ப சட்டம் அடிப்படையில் இந்திய இறையாண்மைக்கு ஏதாவது எதிராக இருந்தால் அதை முடக்கலாம் அப்படிங்கிற தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த இணையதளமானது முடக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு வாதத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. இவங்க என்ன வாதத்தை முன்வைக்கிறாங்க? இறையாண்மைக்கு எதிரான கருத்து அப்படிங்கிற வாதத்தை முன்வைக்கிறாங்க. இவங்க என்ன வாதத்தை முன்வைக்கிறாங்க? கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற வாதத்தை முன்வைக்கிறாங்க. இப்போ ரெண்டு வாதத்தை நீதிபதி தன்னுடைய பார்வை முன்னாடி பார்க்குறாரு. நீதிபதி அத்தனையுமே பார்த்துட்டு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ இங்கே ஷேர் பண்ணுறாரு. சரிப்பா, உனக்கு ஒரு கார்ட்டூன் பிரச்சனைனா எதற்காண்டி முழு இணையதளத்தை முடக்கிற? இந்த கேள்வியை நீதிபதி கேட்டார். அதற்கு மத்திய அரசு தரப்புலேருந்து என்ன விளக்கம் கொடுக்கப்படுதுன்னா, ஒரு கார்ட்டூனை எங்களால் முடக்க முடியாது, அதனால தான் மொட்டை இணையதளத்தை முடக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இங்கே நீதிமன்றத்தில் நடந்ததை தாண்டி மத்திய அரசு இந்த விஷயத்தை எப்படி கையாண்டிருக்கலாம் அப்படிங்கிற என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனை சொல்கிறேன். ஒரு கார்ட்டூன் ஒன்று வெளியாகுது, அந்த கார்ட்டூனில் உங்களுக்கு உடன்பாடு இல்லை, அந்த கார்ட்டூன் ரொம்ப தவறாக இருக்குது, அந்த கார்ட்டூன் தவறாக இருக்குது அப்படிங்கிற இங்கே இருக்கக்கூடிய உங்கள் கட்சிக்காரங்க பெரிய லெவலில் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறாங்க. அப்போ அந்த இணையதளத்துக்கு நீங்கள் முறைப்படி கடிதம் எழுதணும். என்னங்க இது, என்ன கார்ட்டூன் இது, இந்த கார்ட்டூனை பற்றி விளக்கம் கொடுங்க அப்படிங்கிற விஷயத்தை கேட்கணும். விளக்கம் போதுமான வகையில் இல்லைன்னா இந்த இணையதளத்தை நாங்கள் முடக்குவோம் அப்படிங்கிற முன்னறிவிப்பை கொடுக்கணும். அல்லது உங்கள் மேலே தவறு இருக்குன்னா இந்த கார்ட்டூனை நீக்குங்க அப்படிங்கிற அந்த இணையதளத்துக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு அந்த இன்ஃபர்மேஷனை அந்த இணையதளம் பார்த்தீங்கன்னா இல்லைங்க நாங்கள் இந்த ஆங்கிளில் போட்டிருக்கோம் அப்படிங்கிற அவங்களுடைய விளக்கம் உங்களுக்கு ஏற்கும் வகையில் இல்லைன்னா நீங்கள் முடக்குங்க. அதுக்கப்புறம் அவங்க வேற பார்க்கலாம். எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் ஒரு கார்ட்டூன் போட்டதுக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இணையதளத்தை பயன்படுத்தி எவ்வளோ வாசகர்கள் படிச்சுட்டு இருப்பாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இணையதளத்தை முடக்கிற அந்த பாசிச அணுகுமுறை இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் தவறானதுன்னு சொல்லி தான் சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேருமே விகடன் விஷயத்தில் விகடனுக்கு பக்கபலமாக நின்னோம். அதே மாதிரி தான் நீதிமன்றத்தில் இந்த விஷயம் நடந்திருக்கு.
இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு தவறான கருத்தை அந்த இடத்துல பரப்புகிறாங்கன்னே நான் சொல்லுவேன். விகடன் பார்த்தீங்கன்னா வேறு சில நீதிமன்ற உத்தரவில் வேறு சில விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. விகடன் வந்து அந்த குறிப்பிட்ட அந்த கார்ட்டூனை பிளாக் பண்ணணும். பிளாக் பண்ணதை பார்த்தீங்கன்னா மத்திய அரசுக்கு பார்த்தீங்கன்னா மெயில் மூலமாக தெரிவிக்கணும். அதுக்கப்புறம் விகடன் வந்து முழுமையாக இயங்க மத்திய அரசு பார்த்தீங்கன்னா அனுமதிக்கணும். ஒரு கார்ட்டூன் தானே உனக்கு பிரச்சனை, அந்த கார்ட்டூனை பிளாக் பண்ணிவிட்டு அந்த கார்ட்டூனை பிளாக் பண்ணிட்டேங்கிறத அரசுக்கு தெரிவித்தா அரசு உடனடியாக விகடன் செயல்பட அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நீதிமன்ற உத்தரவு போடப்பட்டிருக்கு. அந்த வகையில் அந்த கார்ட்டூன் தப்பு தானே அப்படின்னு சொல்லி பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் பிஜேபிக்கு சாதகமான உத்தரவு தானங்க வந்திருக்கு. கார்ட்டூனை நாங்கள் முடக்கிட்டோம் பார்த்தீங்களா அப்படிங்கிறது தான் பெரிய லெவலில் பிஜேபிக்காரங்க இதை பற்றி பேசும்போது தெரிவிக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் இது மட்டும் நடக்கலை, இதை தாண்டி வேறு ஒரு விஷயமும் நடந்திருக்கு. அதற்கு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு தரப்பு வழக்கறிஞர் பார்த்தீங்கன்னா கூடுதல் அவகாசம் கேட்டிருக்கார். அதாவது நீதிமன்றத்தில் இப்போ நீங்கள் சொன்ன அத்தனையுமே நடந்துச்சுன்னா மாற்று கருத்து இல்லை, ஆனால் வேற ஒரு டைமென்ஷனும் அங்கே நடந்திருக்கு. அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த கார்ட்டூன் முழுக்க முழுக்க இந்திய அரசியலமைப்புக்கு எதிராக இருக்கா, இறையாண்மைக்கு எதிராக இருக்கா அல்லது கருத்து சுதந்திரமா அப்படிங்கிற ரெண்டு ஆங்கிள் இருக்கு பார்த்தீங்களா. கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது விகடன் சொல்றது, இந்திய இறையாண்மைக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிறது இந்தியாவை ஆளக்கூடிய பிஜேபி அரசாங்கம் சொல்றது. ரெண்டு பேர் சொல்றதுல எது சரியானது? இந்த கார்ட்டூனை பற்றி மட்டும் உங்களுடைய தரப்பு நியாயத்தை எப்படி இறையாண்மைக்கு எதிராக இருக்கு அப்படிங்கிறத கூடுதலாக 2 வாரம் டைம் எடுத்துக்கங்க. இந்த கார்ட்டூன் பிரச்சனையை பற்றி உங்களுடைய ஒப்பீனியனை நீதிமன்றத்தில் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி 2 வாரம் அவகாசம் கொடுத்துருக்காங்க. அதற்கு முன்னாடி இந்த இணையதளத்தை செயல்பட அனுமதிங்க. கார்ட்டூன் தானே பிரச்சனையா இருக்கு, கார்ட்டூனை பிளாக் பண்ணிட்டு இணையதளம் செயல்படட்டும் அப்படிங்கிறதா நீதிமன்ற உத்தரவு. இது விகடனுக்கு ஆதரவான உத்தரவாக தான் நம்ம பார்க்கணும். அந்த கார்ட்டூன் சர்ச்சைக்குரிய வகையில் இருக்கா அப்படிங்கிறத நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஆங்கிளில் விசாரிக்க போகுது. அதற்கு ஒரு தரப்பு நியாயத்தை நீதிமன்றத்தில் கேட்டிருக்காங்க, விகடனும் அவங்க தரப்பு நியாயத்தை நீதிமன்றத்தில் முன்வைக்க போறாங்க. 2 பேரும் 2 வாரத்துக்கு அப்புறம் இந்த கார்ட்டூன் பற்றி விவாதிக்க போறாங்க. ஒரு கார்ட்டூனுக்காண்டி ஒரு இணையதளத்தை முடக்கிறியே, இந்த நீதிமன்ற உத்தரவு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணாத. இந்த நீதிமன்ற உத்தரவு வர்றதுக்கு முன்னாடியே அந்த கார்ட்டூனை அவங்க பிளாக் பண்ணி இந்த மெயில் வந்த பிறகு நீதிமன்ற உத்தரவு கூட அப்புறம் வரட்டும், அதற்கு முன்னாடி இணையதளத்தை செயல்பட அனுமதிங்க அப்படிங்கிற ஒரு நல்ல மிக முக்கியமான மிக நேர்த்தியான உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்துருக்கு. சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு இந்த வீடியோ சார்பாக நம்ம ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிவிச்சுக்கலாம். தாவேக்கா ஒரு பிரச்சனைக்கு துணை நின்றுச்சு, அந்த துணை நின்ற பிரச்சனை நீதிமன்றத்தில் இப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் பதிவு செஞ்சதுக்கான நோக்கம். ஸோ விகடன் நீங்கள் தைரியமாக துணிச்சலாக உங்களோட பணியை செய்யுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். தவறான அதாவது கார்ட்டூனை முடக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பிஜேபிக்காரங்க சில பொய்யான தகவல்களை பரப்புனாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அந்த கார்ட்டூனை பற்றி நீதிமன்றம் 2 வாரத்துக்கு அப்புறம் விசாரிக்கும். நான் அடித்து சொல்கிறேன், அந்த கார்ட்டூனில் எந்த விதமான இந்திய இறையாண்மை மீறல் இல்லை. அந்த கார்ட்டூன் முழுக்க முழுக்க இந்திய இறையாண்மைக்கு உட்பட்ட கார்ட்டூன் தான். இப்போ நான் குறிப்பிட்டதை நீதிமன்றம் கூடிய சீக்கிரம் விரைவாக நீதிமன்ற உத்தரவாக வழங்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த பிரச்சனைக்கு துணை நின்ற தாவேக்காக்கும் நம்ம துணை நின்ற பிரச்சனை எப்படி தீர்க்கப்படுது அப்படிங்கிறத முழுமையாக அந்த வீடியோவில் பதிவு செஞ்சுருப்பேன். இது சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. நம்மளுடைய சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்த பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே இலக்கு அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.